இன்னைக்கு என்னோட பிரெக்னன்சில 26த் வீக்கோட டே 1 அண்ட் அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு தான் எனக்கு 7த் மந்த் பேபி ஷவரும் பண்றாங்க. மார்னிங் 4:00க்கே எழுந்து கோவிலுக்கு தேவையான ஃபுட்லாம் பிரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலா 5த் மந்த் வளகாப்பு எனக்கு வீட்லயே டெக்கரேட் பண்ணி பண்ணாங்க. அண்ட் 7த் மந்த் எங்க அம்மாவும், மாமியாரும் கோவில்ல பண்ணணும்னு வேண்டிட்டு இருந்தாங்க. ஸோ நாளைக்கு கோவில் போறதுனால முன்னாடில இருந்தே நாங்க வந்து அதோட பிரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நான் முன்னாடிலயே வந்து பார்த்தீங்கன்னா, சாரி ப்ரீ பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா, என்னோட சிஸ்டர் இன் லா தான் வந்து குக் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நான் ரெடி ஆறதுக்கு எனக்கு வந்து என்னோட சிஸ்டரும், என்னோட மாமியாரும் தான் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு நாங்க போக போற கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புட்லூர் அம்மன் கோவில் தான். புட்லூர் அம்மன் கோவிலோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா, அங்க வந்து வேண்டிட்டு போற எல்லாருக்குமே வந்து உடனே பேபி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. நாங்க அங்க போய் வேண்டிட்டு வந்தோம். வேண்டிட்டு வந்து அந்த மந்த்லயே நின்னுட்டதுனால எங்க அம்மாவும், மாமியாரும் வந்து இந்த வேண்டுதல வந்து இப்ப நிறைவேத்துறாங்க. நாங்க மார்னிங் சீக்கிரமா போலான்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பி அங்க போகறதுக்கு 11:00 ஆயிடுச்சு. அண்ட் கோவில்லயும் பார்த்தீங்கன்னா, அவ்வளவா கூட்டம் இல்ல அன்னைக்குன்னு பார்த்து. அதனால நாங்க ஃபர்ஸ்ட்டு உள்ள போய் சாமிக்கு சீமந்தம் வந்து எங்க அம்மா பண்ணாங்க. அத முடிச்சுட்டு வந்துட்டு, எனக்கு வந்து வெளிய வந்து சீமந்தம் பண்றதுனால, எனக்கு வந்து அந்த ஜடலாம் வந்து நாங்க இங்கேயே பின்னிட்டு போயிட்டோம். அதனால பூ மட்டும் சுத்தி, அங்க நலங்கு இந்த ஃபங்ஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு. என்னோட ஃபேமிலி மட்டும் இல்லாம, அங்க வந்த நெறைய பேரும் வந்து எனக்கு நலங்கு வச்சு பிளெஸிங்ஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம, நாங்க எடுத்துட்டு போன சாப்பாடையும் அங்க இருக்கவங்களுக்கும் குடுத்துட்டு, நாங்களும் சாப்பிட்டு ரொம்ப மனநிறைவோட வீட்டுக்கு வந்துட்டோம்.